Praise the Lord. டாக் வித் ஜீசஸ் என்கிறதான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிற இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வசனத்தை கேட்டு ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 83ஆம் சங்கீதத்தினுடைய 17ஆம் வசனம். யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி என்று சொல்லி ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அதுவும் எந்த சூழ்நிலை எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற நாட்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். உலகத்தில் மனிதர்கள் தங்களுக்கு விருப்பமான பலவிதமான தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு காடோடைய இமேஜை ஒருத்தர் வரைஞ்சி வைக்கிறாரு. உணர்வில்லாத மனுஷர்கள், அறிவில்லாத மனுஷர்கள் அடுத்த நாளில் அந்த மரத்தில் தெய்வங்கள் புது அவதாரமாக தோன்றிட்டார்னு சொல்லி அதற்கும் பூஜை போட்டு பலி செலுத்துகிற ஒரு பொல்லாத நாட்களில் தேசத்திலே வாழ்கிறோம். நம்முடைய தேசம் எப்படிப்பட்டது? எந்த தேசம் தேவனை அறிய வேண்டும் தெரியுமா? 3 வயது இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளும் கூட கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். 60 வயசுக்கு மேலே இருக்கிற வயதான பாட்டி கூட கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார்கள். அதாவது மனிதர்கள் காம விகாரத்தால் பொங்கி மாம்ச இச்சைக்கு தங்களை பரிபூர்ணமாய் விற்று போடுகிற ஒரு பொல்லாத நாட்களிலே தான் தேசத்திலே தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேசம்தான் யெகோவா என்கிற உன்னதமான தேவனை அறிய வேண்டும். விக்கிரகத்தின் பிடியிலே வாழ்ந்து மனுஷனை தெய்வமாய் வழிபடுகிறவர்களும், சாணிக்கு பொட்டு வைத்து அதை தெய்வமாய் வழிபடுகிறவர்களும், அல்லது மிருகங்களை தெய்வமாய் வழிபடுகிறவர்களும், சிருஷ்டி கர்த்தரை விட்டுவிட்டு சிருஷ்டிப்பின் பொருட்களை தெய்வமாய் வழிபடுகிற பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஐஃபோனில் இருக்கிற சிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிரின்ற ஆப்ஷன் முஸ்லீம்களுடைய காரியத்தை சொல்லுதாமா. ஆனால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஐஃபோன் சிரி சொல்ல மாட்டேங்குது. அதனால் இந்த ஐஃபோனையே இந்தியாவில் பேன் பண்ணணும்னு சொல்லி இந்து மதத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒருத்தர் நியூஸில் போடுகிறார். இப்படித்தான் மனிதர்கள் அறிவில்லாதவங்களாய், உணர்வில்லாதவர்களாய், இஷ்டம் போல வாழ்ந்து தங்களுக்கு விருப்பமான அநேக விதமான தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசம்தான் உன்னதமான தேவனை அறிய வேண்டுமாம். இன்னும் சொல்ல போனால் வாலிபர்கள் நிலைமையை பாருங்க. போதை பொருளுக்கு அடிமையாகி குடி மயக்கத்தால் போதை ஊசி போட்டு பலவிதமான சூழ்நிலைகளால் தங்களுடைய சரீரத்தையே கெடுத்து கொள்ளுகிற ஒரு பொல்லாத சூழ்நிலை அநேக வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபர்கள் தான், இவர்கள் இருக்கிற தேசம்தான் உன்னதமான தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்ல முடியும். இப்படித்தான் பாவம் பெருகி போய் இருக்கிற கடைசி நாட்கள். இந்த நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தான் இந்த யெகோவா என்கிற உன்னதமான தேவனுடைய நாமத்தை தேசத்துக்கு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதைத்தான் ஆசாப் சொல்றாரு. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. நம்மை பார்க்கிற உண்மை தெய்வமாகிய ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற நம்மை காண்கிற இந்த தேசம் தேவனை அறியும்படி, தேவனை உணரும்படி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? உன்னதமானவர் போல அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை அல்ல, அவர் கொடுக்கிற அந்த மறுரூபமான வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடுறாரு. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே,
உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இந்த உன்னதமான தேவனை தேசம் அறிவதற்கு, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் குடும்பமும் சபையும் அவரோடு இணைந்து நடக்கிற, அவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம அதை மறந்துட்டு நம்முடைய சுகபோகமான வாழ்க்கைக்கும் சுயநலமான வாழ்க்கைக்கும் தேவனை தேடுவதால் தான் தேசம் இன்னும் பாழாகி கொண்டே இருக்கிறது. தேசம் இன்னும் மோசமான நிலைமையிலே போய்கொண்டே இருக்கிறது. பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அதனால இந்த 2026 தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. அந்த நோக்கத்தை புரிந்து, ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களில் நாங்கள் வசிக்கிற, நாங்கள் இருக்கிற ஏரியா அல்லது டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட் அல்லது எங்களுடைய தேசம் எப்படியாகிலும் உம்மை அறிந்து நீரே உன்னதமான தேவன் என்பதை புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய கரங்களை பலப்படுத்துங்க, கிருபைகளை தாங்க, எங்களுக்கு உம்முடைய சத்திய வசனங்களை அனுப்பித்தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தை மன்றாடுவது, தேவ சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு மிக 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 அவசியம். இல்லைன்னு சொன்னால் நாமளும் உலகத்தாரை போலவே வாழ்ந்து விடுவோம், உலகத்தோடு கலந்து விடுவோம். அதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு உன்னதமான நோக்கத்திற்காய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து தேவனுக்காய் வாழவும், தேவனை தேசத்திலே வாழ்ந்து காண்பிக்கவும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தேசத்திலே பெரிய கிரியை செய்யும்படிக்கு சபையாய் குடும்பமாய் ஒன்றிணைவோம். தேசம் உன்னதமான தேவனை அறியட்டும். ஆமேன்.